Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கிராண்டான ஒரு வங்கி மாடல் டிசைன் உள்ள ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சஸில் ஹைட் உள்ள எல்போ லென்த் ஸ்லீவு. ஸோ இந்த ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் நான் வங்கி வந்து ட்ரா பண்ணி அதோட மேலே வந்து பார்த்திங்கன்னா வங்கியோட சென்டர் போர்ஷனில் ஒரு அன்னம் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வங்கி போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து கீழே ஸ்லீவோட பார்டருக்கு வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வங்கி வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஒரு இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து டபுள் லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து ஆல்ரெடி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே உள்ள கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃபுல்லாமே ஒரு பார்டர் ஒர்க், அதாவது ஒரு திக்கான ஹெவியான ஒரு ஜர்தோசி பார்டர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வங்கியை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வங்கியோட சென்டர் போர்ஷன்லேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி அதோட அவுட் சைட்லேயும் வந்து புட்டாஸ் வந்து நிறைய மேக் பண்ணி ஒரு ஹெவியான ஒரு ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்லீவோட பார்டருக்கு வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து த்ரிபிள் லைனில் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தின்னான கோல்டு கலரில் இருக்கிற ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இது கூட நம்ம வந்து சம்கி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டு கலரில் இருக்கிற சம்கி. ஸோ இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பார்டர் ஒர்க் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கையும் வந்து சீக்வன்ஸும் ஸ்டிச் பண்ண நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷர் பண்ணி குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பிசுறு இல்லாமல். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல இந்த ஜரி த்ரெட்டை ஒட்டியே வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கார்னரில் வந்து அந்த சம்கி இருக்கிற மாதிரி இங்கே ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறதுன்ற பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேலேயே நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது குட்டி குட்டியாக வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இப்போ இந்த கார்னர் வரும்போது மட்டும் கரெக்டாக வந்து சம்கியை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே, அதாவது அந்த சென்டர் போர்ஷனில் இருக்க சம்கியை வச்சு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து எண்ணாட் எதுவும் போடாமல் அப்படியே அந்த லைனுக்கு மேலேயே வச்சு திருப்பி வந்து அடுத்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கோட அந்த வளைவான உள்ள போர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த கார்னர் வரும்போது மட்டும் அந்த சம்கியை வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளேயே வச்சு அந்த சம்கியை வச்சு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு திருப்பி வளைச்சி அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவுமே வந்து இப்படி தான் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கும் சம்கியும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவுமே வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவுமே வந்து நம்ம இந்த ஒர்க் தான் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லைன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி அதே மாதிரி சம்கி யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் கலரில் இருக்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பீட் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கோல்ட் கலர் பீடு. ஸோ இந்த 2 பீட் யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது ஆரி பீட் நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ஸை வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சுகர் பீடு, ஒரு பெரிய சைஸ் பீடுன்னு சொல்லி நான் மாற்றி மாற்றி வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் சுகர் பீடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய சைஸ் பீடுன்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக வேணும்னா நீங்கள் சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இது ஒரு லைன் ஃபுல்லாமே கொடுக்கணும். கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஒரு லைன் வந்து நம்ம பீட்ஸும் சுகர் பீட்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ஜர்தோசியும் சம்கியும் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி நம்ம வந்து அடுத்த சைட்லேயும் வந்து ஜர்தோசியும் சம்கியும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த ஜம்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர், அதாவது ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம்ல அந்த சைடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து சம்கி கொடுத்துருக்கோம். அதே இந்த சைடில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சம்கி வர மாதிரி ஒர்க் பண்ணணும். சேம் ஒர்க் தான் நம்ம வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
அடுத்த லைனில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஏற்கனவே வந்து ஜரி த்ரெட்டுக்கு அப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலை, ஸோ இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த லைனில் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி பீட் நீடிலில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன் சுகர் பீட்ஸை. இது வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸு. ஸோ எப்பயும் போல் நம்ம 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ண நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நல்ல நெருக்கமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு லைன் ஃபுல்லாமே ஒரு சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓவராலாக நம்ம ஸ்லீவோட பார்டர் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இந்த வங்கி போர்ஷனோட சென்டர் போர்ஷனில் உள்ள இந்த பீகாக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பீகாக்கு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வங்கி போர்ஷனுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பீகாக்கோட இந்த ஹெட் போர்ஷனுக்கும் இந்த டெயில் போர்ஷனுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இந்த ஹெட் போர்ஷனை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளூ கலரில் இருக்க சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது சாரியோட கலர் வந்து ப்ளூ கலருங்கிறதுனால நான் இந்த கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆரி த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இந்த ஹெட் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து லோடிங் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம ஃப்ளாட்டாக வந்து லோடிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த ஹெட் போர்ஷனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா நெருக்கமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு இதோட அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹோல்ஸ் எதுவும் தெரியாமல் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்போம் இதோட அவுட்லைனில். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த போர்ஷன்லேயும் வந்து இதே லோடிங் ஒர்க் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போர்ஷன்லேயும் இந்த டெயில் போர்ஷன்லேயும் நம்ம வந்து லோடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் பீகாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். இதுக்கு நான் கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து சுகர் பீட்ஸ் வந்து 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து 2 பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம 3 பீட் வந்து கோல்ட் கலரில் இருக்கிற பீட் வந்து நம்ம அடுத்த லைனில் வந்து கொடுக்கணும். அடுத்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஓவராலாக வந்து அந்த பீகாக்கோட அவுட்லைன் ஃபுல்லாமே வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த 2 பீட் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த பீகாக்கோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த டெயில் போர்ஷனில் உள்ள இந்த வளைஞ்சு வர போர்ஷன்ஸ்லலாம் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருப்போம். அதோட சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பீடுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளேயும் வந்து பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் போர்ஷனில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து வச்சு இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ எப்பயும் போல் தான் நம்ம ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுற நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் செயினோட அந்த கேப்பில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ சிங்கிள் ஸ்டோன் செயினாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். கடைசியாக வந்து நம்ம எண்ணாட் வந்து கொடுக்கணும். ஸோ இது கொடுத்த பிறகு அடுத்த லைன்லேயும் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம இந்த பீகாக்கோட பாடி போர்ஷனுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்கிற கோல்ட் கலர் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ஃபில்லிங் வந்து பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து நம்ம இதை வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தாம்பூ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து நெருக்கமாக வந்து கேப் இல்லாமல் போடுறத. அதே மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சும் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ஃபில்லிங் வந்து பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளேயே வச்சு ஒரு குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இதை ஸ்டிச் பண்ண நான் நார்மல் ஷுவிங் த்ரெட்டும் அப்புறம் ஆரி ஜர்தோசி நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நம்ம இந்த போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பாடி போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கொண்ட போர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்கான ஜர்தோசி வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஜர்தோசி.
ஸோ இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். எப்பயும் போல் தான் நம்ம வந்து நார்மல் ஜர்தோசி ஸ்ப்ரிங் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஓவராலாக நம்ம வங்கி போர்ஷனும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவில் உள்ள பார்டரை வந்து நம்ம அப்படியே வந்து வங்கி போர்ஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பீகாக்கோட இந்த சென்டர் போர்ஷனில் ஒரு 1.5 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு இந்த வங்கி போர்ஷனுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கிக்கு வந்து நம்ம வந்து ஸ்லீவில் கொடுத்த பார்டரை வந்து அப்படியே இங்கே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 2 லைன் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சு ஒரு லைன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து அந்த ஸ்லீவோட அதாவது வங்கியோட அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஸ்லீவோட அந்த கேப்பில் வந்து புட்டாஸ் மேக் பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ளூ கலரில் இருக்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருப்பேன். அடுத்து இந்த பீகாக்கோட அந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல அந்த கேப்பில் வந்து நம்ம லாரல்ஸ் தொங்குற மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிற இந்த குந்தன் ஸ்டோன் மேலெல்லாம் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பீகாக்கோட இந்த கேப்பில் வந்து நம்ம லாரல்ஸ் தொங்குற மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 சைஸில் இருக்கிற பெரிய சைஸில் உள்ள கோல்ட் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து சரமாக கிடைக்கும். அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் கோல்ட் கலரில். இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம லாரல்ஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம இந்த லாரல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 லேயர்ஸ் 3 லேயர்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்க போர்ஷன்லேருந்து தான் நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சுகர் பீடு ஒரு பெரிய சைஸ் பீடு 2 சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து கீழே வந்து கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு திருப்பி ஒரு லாக் ஸ்டிச்சு இப்போது ஒரு சுகர் பீடு ஒரு பெரிய சைஸ் பீடு 2 சுகர் பீட்ஸு இப்படி கொடுத்துட்டு த்ரெட்டை வந்து நீங்கள் ரிவர்ஸ் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு திருப்பி த்ரெட்டை வந்து எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்துட்டு அங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு அடுத்து வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த மாதிரி ஒரு சுகர் பீடு ஒரு பெரிய சைஸ் பீடு அப்புறம் 2 சுகர் பீட்ஸு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த வந்து கேப்பை வந்து அதாவது இந்த கேப்போட இந்த கீழ் போர்ஷன் ஃபுல்லாமே வந்து நெருக்கமாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கீழே உள்ள இந்த கேப் ஃபுல்லாமே வந்து நம்ம இந்த லாரல்ஸ் தொங்குற மாதிரி பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஆரி பீட் நீடில் வந்து எடுக்காமல் நார்மல் ஷுவிங் த்ரெட்டும் நார்மல் நீடிலும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த நீடில் யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லேயர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த சின்ன கேப்லேருந்து நீடில் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு 2 சுகர் பீடு ஒரு பெரிய சைஸ் பீடு ஒரு சுகர் பீடு வந்து நம்ம இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உள்ள இந்த சுகர் பீட்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற 3 பீட்ஸ்குள்ளே நீடில் வந்து நம்ம ரிவர்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அந்த நீடில் வந்து நம்ம ஃப்ரேம் கடியிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து பக்கத்தில் கேப்பே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பீட்ஸு. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த லாரல்ஸ் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கவே. அது என்னென்னா நம்ம கேப் எதுவும் இல்லாமல் இது ஃபுல்லாகவுமே இதே மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பீகாக்கு கீழே எல்லா பீட்ஸும் வந்து கொடுத்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அடர்த்தியாக நம்ம பீட்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்த மாதிரி அதே மாதிரி லாரல்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வங்கியோட அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்போம். அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 சைஸில் வந்து பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்பர் 4 நம்பர் 3 அப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பீடும் அடுத்து வந்து சுகர் பீட்ஸும் வந்து எடுத்திருக்கேன். இந்த சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் பீட் கொடுத்துட்டு இங்கேயே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுத்துருங்க. இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து நான் 2 பீடாக வச்சு ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம்.
ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து போட்டாச்சு. இப்போது இந்த பீட்ஸோட சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரல்ஸ் தொங்குற மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்பர் 2 சைஸில் இருக்கிற பீட் வந்து எடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸுக்கும் அடுத்த சைஸில் இருக்க பீட் இது. ஸோ இந்த பீடை வச்சு இங்கே வச்சு ஒரு எண்ணாட்டு திருப்பி இந்த 2 சைட்லேயும் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து 2 சுகர் பீடு, ஒரு பெரிய சைஸ் பீடு. இதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் 2 சுகர் பீட்ஸு, கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு. ஸோ இங்கே வச்சு ஒரு எண்ணாட்டு. ஸோ இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இன்றைக்கி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோனுக்கோட அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு 2 சுகர் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த எண்டிங் வந்த பிறகு இதோட அந்த ஷார்ப்பான எட்ஜஸில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு, அதாவது நம்ம 3 பீட் வந்து வச்சு நான் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். இங்கேயே வச்சு ஒரு எண்ணாட் வந்து போடணும். இதே மாதிரி அடுத்தடுத்து உள்ள அந்த கேப்பையும் அதே மாதிரி அந்த குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கும் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஓவராலாக நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ஹெவியான ஒரு கிராண்டான ஒரு ப்ரைடல் ஸ்லீவ் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வங்கியோட இந்த சைடில் வந்து இருக்க இந்த குந்தன் ஸ்டோனுக்கும் அந்த கேப்லேயும் வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண மாதிரி அடுத்த சைடில் உள்ள வங்கிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைடில் வந்து இந்த பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 சைஸ் பீட் வந்து அங்கங்கே வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த சென்டர் வங்கி சென்டரில் வந்து ஒரு பீகாக் டிசைன் கொடுத்துருக்கோம்ல, அதோட ஐ போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். வங்கியோட இந்த கேப், அதாவது சென்டரில் உள்ள இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட செல்ஃப் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஸ்கேட்டர் எஃபெக்ஷன் இருக்கணுன்றதுனால அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீட்ஸும் சுகர் பீட்ஸு அப்புறம் வந்து கர்தானா பீட்ஸ்லாம் வந்து அங்கங்கே வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங்கும் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு ப்ரைடல் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து கொடுத்துருக்கோம்ல, இதே பார்டர் தான் வந்து நம்ம வங்கிக்கும் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க நார்மலாக வந்து நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோடிங் பண்ணி கூட இந்த ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து குந்தன் ஸ்டோன் கூட நம்ம யூஸ் பண்ணி இதே வங்கி போர்ஷன் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கிராண்டான ஒரு ஸ்லீவ் டிசைனு. ஸோ இதோட பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து சிம்பிளாக வந்து இந்த பார்டர் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓவராலாக ஒரு கிராண்டான ஒர்க்கு. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.